ஒகேனிக்கல்லேருந்து நான் நித்யா பேசுகிறேன். ஒகேனிக்கல் வந்து மீன் குழம்பு தான் நல்லா ஃபேமஸ். அது வந்து இப்போ எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து மசால் வதக்கிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கிறேன். 1/4 கிலோ மசாலா அரைக்கிறதுக்கு. இந்த காம்பை எடுத்துட்டு போட்டு தான் நல்லது. இது அப்படியே போடாதீங்க. நாங்கள் வீட்டில் செஞ்சாலும் இப்படி தான் செய்வோம். மிளகு போட்டுக்கலாம். கருவேப்பந்தலை 2 போட்டுக்கலாம். தக்காளி 3/4 பதம் வதங்கிருச்சு. புளி போட்டு வதக்கலாம். 1/4 கிலோ மசாலுக்கு வந்து 1 பாக்கெட் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். ஒரு மீன் வறுவல்ல பாதி பாக்கெட் போட்டுக்கிறேன். சாம்பார்ல பாதி, குழம்பு மசாலா பாதி பாக்கெட். அந்த 50 கிராம் பாக்கெட்ல கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமா கறி மசால் தூள் உள்ள போட்டிருக்கிறேன். அது மேலேயே மல்லித்தூள் போட்டேன். கறி மசால் சும்மா 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டா கூட போதும். அவ்வளவுதான், வதங்கியாச்சு. மசாலா போட்ட உடனே இறக்கிடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான்ப்பா, இறக்குறது தான். இப்போ ஹீட்ல கொஞ்சம் வதங்கினாதான் நல்லா இருக்கும். அவ்வளோதான், நைஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த ஆரம்பிச்சு நம்ம எடுத்துடலாம். மீன் குழம்புக்கு மசால் ரெடி பண்ணியாச்சு. தாளிச்சுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கடுகு வெந்தயம் 2 கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பந்தலை போட்டுக்கலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான், தாளிச்சது ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 1/4 கிலோ மசாலா அரைச்சிக்கிறேன். அது ஒரு 10 பேர் சாப்பிடலாம். இவங்க 2 பேருங்கிறதுனால அது அளவா எடுத்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். தாளிச்சாச்சு. இதில் அளவா நம்ம அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் கலக்கிக்கலாம். அது நல்லா கொதிஞ்சு அது பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் அது கொதிஞ்சு வரும்போது அப்படி நல்லா கெட்டியாகிக்கும். அப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். சுத்தமாக கழுவியாச்சு. அவ்வளோதான், குழம்பு வந்து கொதிஞ்சிருச்சு. மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதே பாருங்க, நல்லா கெட்டியா வந்துருச்சு. இறக்கிக்கலாம். அதான் சூப்பரா வெந்துருச்சு. குழம்பு மீன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. சூப்பர். நீங்க ஒகேனிக்கல் வந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் நல்லா சமைச்சு தரேன். நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி சமைச்சு தரேன்.